ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் பேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கூர்கு ட்ரிப்பு போயிருந்தோமா, அதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த கூர்கு ட்ரிப்பில் நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், அங்கே என்னென்ன நாங்கள் வாங்கினோம். மைசூர் கூர்கு போயிருந்தோம் டூரு வெக்கேஷனுக்கு. அது நாங்கள் என்ன வாங்கியிருந்தோன்னு பாருங்கள். கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். தேவையில்லாததெல்லாம் வாங்கலை. என் ஹஸ்பண்டும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அதையும் நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூர்கு அண்ட் மைசூரில் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மைசூரில் வாங்கினது 100% கெமிக்கல் ஃப்ரீ காவேரி சாண்டல் ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக். இது ஆக்சுவலி ஒரிஜினல் சாண்டல் ஃபேஸ் பேக். இது மைசூர் பேலஸ்குள்ள கர்நாடகா கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது. அதனால இது வந்து பியோர் சாண்டல் தான். நல்லா இருக்கு. நாங்களும் பேக் போட்டு பார்த்தோம். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பொண்ணுக்கு எல்லாருக்கும் நாங்கள் போட்டு பார்த்தோம். நல்ல க்ளோ கொடுத்துச்சு. இது வந்து பாருங்க, ஹெர்பல். ஆக்சுவலி நாங்கள் இது 2 வாங்கியிருந்தோம். இது வந்து க்ரீம் பேஸ்ட்ல இருக்கு. அதனால டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பவுடராகவும் இருந்துச்சு. சரி, க்ரீமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணி எதையாவது மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். க்ரீம் பேஸ்டு இது. சாண்டல் ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா கூர்க்ல வாங்கியிருந்தது. கூர்க் ஸ்பைசஸ் கார்டன் சாஃப்ரான் ஜெல். பாருங்க, இது வந்து ஸ்பைசஸ் கார்டன்ல கூர்க்ல வாங்கியிருந்தோம் சாஃப்ரான் ஜெல். இது ஜெல் பேஸ்டு. இது நைட் டைம் நம்ம தூங்கும் போதெல்லாம் இதை நம்ம போட்டுட்டு தூங்கினோம்னா பிரைட்னஸாக இருக்கும். இதை நான் இன்னும் ஆரம்பிக்கலை. நான் இதை வந்து போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். ஆக்சுவலி இது உடஞ்சி போச்சு, நல்லா கீழே போட்டேன். இது வேறு எதுலையாவது மாற்றணும். உடனே பட்டுன்னு ஃப்ரீசரில் போட்டேன். அதனால கட்டியாக இருக்கு, எடுத்து காமிக்க முடியல. இது எப்படியாவது பத்திரமா வச்சு வேறு இதெல்லாம் மாற்றி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை வாங்கியிருந்தோம். எப்போவுமே நாங்கள் ஊட்டி, கொடைக்கானல், கேரளா முதல்லலாம் போயிருந்தப்ப எப்போவுமே பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வாங்கிட்டு வருவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் கேரளாவில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அங்கே தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. கேரளாவில் விட கொடைக்கானலில் காஸ்ட்லி, கொடைக்கானலை விட ஊட்டியில் காஸ்ட்லி, ஊட்டியை விட கூர்கில் காஸ்ட்லியாக இருக்குது. இது வந்து 120 ருபீஸு, 100 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், இதிலே போட்டிருக்க ரேட்டு தெரியல. 120 ருபீஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டை. இது ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, மறந்துட்டேன். இது பட்டை வாங்கியிருந்தோம். நல்ல ஸ்மெல் இருந்துச்சு, நல்லா இருக்கு பட்டை. பட் ஆனால் என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளா போகிறப்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் சீப்பாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 2 பொருள் காட்ட மறந்துட்டேன். நான் கூர்கில் வாங்கியிருந்தது, கூர்க்லையும் மைசூர்லையும். பாருங்கள், இது மைசூர் பேலஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். மைசூர் பேலஸில் தான் வாங்கியிருந்தோம் அது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கூர்கில் வாங்கியிருந்தது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். நாங்கள் எப்போ வெக்கேஷன் போனாலும் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிடுவேன். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஒரு மெமரிஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது ஆக்சுவலி 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். சாரி, 100 ருபீஸு. காஸ்ட்லி. இது பயங்கர எக்ஸ்பென்சிவ் அங்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாம்பே போயிருந்தப்போ கூட அங்கே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு 50 ருபீஸ் தான். ஆனால் கூர்க்லையும் மைசூர்லையும் 120 ருபீஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சொல்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி ஊட்டியில் 50 ருபீஸு, கொடைக்கானலில் 40 ருபீஸு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கூர்கில், மைசூரில் பயங்கர காஸ்ட்லிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று காட்ட மறந்துட்டேன், பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். கூர்கில் வாங்கியிருந்த காஃபி பவுடர் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு தடவை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். எப்போவுமே பொதுவாக அந்த மலை பிரதேசங்களுக்கு போனோம்னா எல்லோரும் டீ பவுடர் தான் வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு gift கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, இதான் மைசூர் சில்க் saree. இது வந்து தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைசூர் பேலஸில் அந்த கர்நாடகா கவர்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறது. இது வந்து நல்ல ராணி பிங்க்ல கிரீன் கலர் பார்டர், செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த saree. இது ஒரு அக்கேஷனுக்கு கட்டலான்ட்டு இருக்கேன். இது பாருங்க, இதுதான் பார்டர், கிரீன் பார்டர். பிளவுஸ் வந்து இதா இருக்கு. இதுதான் பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ். இது ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு நாள் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு அக்கேஷனுக்கு போடலான்னு இருக்கேன். ஹஸ்பண்ட் அவர் செலக்ட் பண்ணது இந்த கலர், அவருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னார். அதனால எனக்கு சரி அவரே செலக்ட் பண்ணிட்டாரு. இது ரேட் வந்து 3500 rupees. இது ஆக்சுவலி வெளியில் வாங்கியிருந்தோன்னா மேபி கூட இருந்திருக்கலாம், 4500 இருக்கலாம். என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது saree. பாருங்க, இந்த saree பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட மதர் இன் லாக்கு வாங்கினது. இது ஆக்சுவலி என்னோடது வந்து பிங்க்ல கிரீன் பார்டர், இது வந்து கிரீன்ல பிங்க் பார்டர். அதாவது என்னோட இதில் இது ஃபுல்லாக பிங்க் பார்டர், சாரி கிரீன் பார்டர் இருக்கும். ஆனால் இதில் வந்து கீழே இருக்கு, விரிச்சு காட்டுறேன். கீழே இல்லை, சாரி அந்த பார்டர்ல இல்லை. இது வந்து முந்தியில இருக்கு பிங்க். இது பிளவுஸ், இது வந்து பிளவுஸ். இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணதுதான், என்னோட மதர் இன் லாக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது என் ஹஸ்பண்ட் வாங்கும்போது எனக்கு ஒரு கஷ்டமான்னு இல்லை, இது அவங்க அம்மாவுக்கு வாங்கினாங்க, அதாவது என்னோட மதர் இன் லாக்கு வாங்கினாங்க. சரி நானும் எங்கள் அம்மா இருந்திருந்தா எங்கள் அம்மாவுக்கும் ஒன்று வாங்கிட்டு போயிருந்திருப்பேன் கண்டிப்பாக. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. லங் கேன்சரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3 months ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இறந்துட்டாங்க. வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க, முடியல. கடவுளுக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருச்சு போல, எடுத்துட்டாரு. இருந்திருந்தா நல்லா இருக்கும். அங்கே உண்மையில எனக்கு அங்கேயே அழுக வந்துருச்சு, அழுதுட்டேன் அங்கே. அப்போ இந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த அக்கா கூட கேட்டாங்க, ஏன் பாப்பா அழுகிற அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லைக்கா எனக்கு வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, இருந்திருந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒன்று வாங்கியிருந்திருப்பேன். அவங்க அம்மாவுக்கு வாங்கும்போது எனக்கு அது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுக்கா. என்னப்பா செய்யறது, வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கதாப்பா செய்யும் அப்படின்னாங்க. என்ன செய்யறது. நெக்ஸ்ட் நான் காட்ட போறது என்னன்னா, கூர்க்ல நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன்னொன்னா காட்டுறேன். என்னோட ரீல்ஸ், சாரி என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா போட்டிருக்கேன், போய் பாருங்க. மை கூர்க் ட்ரிப் அவுட்ஃபிட்ஸ் போட்டிருந்தேன். கூர்க்ல என்னென்ன அவுட்ஃபிட் போட்டிருந்தேன்றத போட்டிருந்தேன், அதை பாருங்க, அந்த ஷார்ட்ஸை பாருங்க. இப்போவும் நான் என்னென்ன போட்டிருந்தேன்றதையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட்டு, இது வந்து 2 பட்டன் வச்சு ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். இது டெனிம் பேண்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்தேன், ட்ராவல் பண்ணுறப்ப, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப போட்டிருந்தேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இது மீஷோவில் வாங்கியிருந்தது. அப்புறம் இந்த ஷர்ட் போட்டிருந்தேன், க்ரஷ்டு ஷர்ட்டு. இது ஆக்சுவலி கசங்கி இருந்தால் தான் நல்லாவும் இருக்குது, அயன் பண்ண கூட தேவையில்லை.
ஷர்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அந்த ஒயிட் ஷர்ட் வந்து நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தேன். செகண்ட் நான் போட்டிருந்த அவுட்ஃபிட் பாருங்கள். இது ஒரு பிளாக் பேண்ட்டு. இங்கே வந்து ஒரு பவு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்காது. இந்த பவு தான் இந்த பேண்ட்டுக்கே அழகு. இது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்விம் சூட் மாதிரி இருக்கும். சாரி, சாட்டின் கிளாத். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் சுருக்கம் வச்சு, இங்கே ஹிப்பு பக்கம் சுருக்க வச்சுருக்கோம். ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவு. கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு பட்டன் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்ட்டுக்கு இந்த டாப் போட்டிருந்தேன். இது ரெண்டுமே நான் சவானால வாங்கியிருந்தேன். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். இது நல்லா ஜிக்ஸாக்கா இருக்கும் இந்த ட்ரெஸ். அப்புறம் சைடில் கொஞ்சம் லேசாக ஓப்பன் ஆயிருக்கும், இந்த பக்கமும் ஓப்பன் ஆயிருக்கும். ஃபோட்டோ இங்கே பாருங்க, நல்லா இருந்துச்சு. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பின்னாடி ஜிப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா கீழே வரைக்கும் போகுது. ஜிப்பு இங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க. ஜிப்பு நல்லா இருந்துச்சு. இது இப்போ காமிச்சேன்ல ஒரு கவுன், ஸ்லீவ்லெஸ் கவுன். அது வந்து நான் மிந்த்ரால வாங்கியிருந்தேன். இது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இப்படி துணி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போட்டோ பாருங்க, இதுல நல்லா இருந்துச்சு. இதுவும் நான் மிந்த்ரால தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூர்கு ட்ரிப்ல என்னோட ஃபேவரட் டாப் இது. இது ஆக்சுவலி எல்லாரும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த டாப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாட்டின் கிளாத்ல இருக்கு. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நெட்டு கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் பக்கம் முன்னாடி வந்து ஃப்ளார் ஷேப்ல பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபோட்டோனே நல்லா இருக்கு. அந்த ஃபோட்டோ இங்கே பாருங்க, இது நல்லா இருந்துச்சு. இது அதே மாதிரி இதுக்கு ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் நான். அதே பிளாக் பேண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ப்ளூ பேண்ட், நேவி ப்ளூ. மற்றதெல்லாம் பிளாக் பேண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பலாசோ பேண்ட் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஷேப்பாக தான் இருக்கு. பலாசோ பேண்ட் மாதிரி, ஆனால் ரொம்ப இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கு. நான் வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கு. நம்ம இங்கே போட்டுக்கலாம் பேண்ட், அப்போதான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ இதாக இருக்குது. நான் இங்கே போட்டிருந்தேன் அந்த என்னோட இந்த பிளாக் டாப் பார்த்தீங்கன்னா அது போட்டு இங்கே வரைக்கும் போட்டிருந்தேன் பேண்ட்டு. நான் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். நான் என்ன கூர்கில் மைசூரில் என்ன வாங்கியிருந்தேன், அப்புறம் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றது எல்லாத்தையும் காட்டிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு லிங்க் இருக்கோ நான் அதுக்கு லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு கீழே போடுற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போடுறேன், ட்ரெஸ்ஸிங் வீடியோஸ், vlog எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். என்னோட ஷார்ட்ஸையும் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மார்கரெட் சாண்டியாகோ. கீழே நான் போடுறேன், பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் டு மை சேனல் மேகிஸ் பேஷன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.